விருதுநகர் பட்டாசு விபத்து தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விருதுநகர் அருகே அந்த கட்டனார்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது தேசிய பசுமை தீர்ப்பாயம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன், விவரிங்க. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. குறிப்பாக இந்த வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவாஸ்தவா இன்று விசாரித்து இந்த வழக்கில் குறிப்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஆகியவற்றை எதிர்மனுதாரர்களாக இணைத்து இந்த வழக்கு தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த விசாரணையை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த விசாரணை என்பது ஜூலை 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்குள் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.